everyone, how are you all? இப்படி நம்ம எத்தனை முறை தான் கேட்க போறோம் how are you அப்படின்றத stop saying இன்னைக்கு இருந்து நிறுத்திடுங்க. Subscribe to my channel and hit the bell icon. இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு subscribe பண்ணி நம்மளுடைய சேனலை நீங்க வாட்ச் பண்ணுங்க. தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை கத்துக்கங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு stop saying how are you. How are you அப்படின்றத நம்ம சொல்லாம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நீங்க பேசணும் அப்படின்னா follow these phrases in your day to day life. Let's start. What are up to today? இந்த கேள்வி எப்ப கேட்போம் அப்படின்னா present time நியூஸ் ஏதாவது லேட்டஸ்டா இருக்குது அப்படின்றத கேட்கக்கூடிய கேள்விதான். How has your day been going? இது காலையில இருந்து நீங்க ஃபுல்லா இந்த நாள் முழுவதும் நீங்க எப்படி உங்க நாள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கேட்கக்கூடியதுதான் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த கேட்கும் பொழுது இந்த has been அப்படின்ற விஷயத்த நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது என்னன்றத பார்ப்போம். How is everything? எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். How are you doing? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நம்ம how are you doing அப்படின்னு இன்ஃபார்மலா கேட்கலாம். How is it going? எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இன்ஃபார்மலா கேட்கலாம். How are things? இப்படி நீங்க கேட்கலாம். Are you well? இப்போ ஒருவேளை அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கேட்கக்கூடியது are you well அப்படின்னு கேட்கலாம். How was your day? இப்ப நாள் முழுவதும் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் அட் எண்ட் ஆஃப் தி டே, அந்த நாளுடைய கடைசியில் இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன கேட்கலாம்? ஹவ் வாஸ் யுவர் டே? எப்படி உங்க நாள் இருந்தது அப்படின்றத கடைசியா அந்த நாளுடைய கடைசியில கேட்கக்கூடிய கேள்வி. வாட் இஸ் கோயிங் ஆன்? ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதை நம்ம கேட்கும் பொழுது வாட் இஸ் கோயிங் ஆன்? அப்போ பாத்தீங்கன்னா லைவா நம்ம என்ன செய்யறாங்களோ அதை பத்தி நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. ஹே, எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயமோ அல்லது ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங். அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இந்த கேள்வி கேளுங்க. when you ask about people's feelings, ஃபீலிங்ஸை பற்றி நீங்க கேட்கும் பொழுது என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாட்ச் பண்ணுங்க. someone is not good. நீங்க ஒரு நபரை சந்தேகப்படுறீங்க, இவங்க ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாம போயிட்டு இருக்கே அப்படின்னு சந்தேகப்படுறீங்கன்னா நீங்க இந்த கேள்வியை ஃபீலிங்ஸ் அடிப்படையில கேட்கலாம். Are you feeling okay? இப்போ யாராவது ஒருத்தவங்க கவலையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா is everything okay? ரொம்ப கவலையா இருக்காங்க, அவங்கள பத்தி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். Is there anything concerning you? இப்ப யாராவது தன்னுடைய வேலையை இழந்தாலோ அல்லது தன்னுடைய அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது நெருங்கின நண்பர்கள் இறந்தாலோ அவங்க இந்த மாதிரி கேள்வியை போன்ல கூட கேட்கலாம். How are you holding up? சில ஃபார்மல் வேஸ்ல நம்ம எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். You greet someone, யாராவது ஒரு நபர் லெட்டர் மூலமா இமெயில் மூலமா நீங்க greet பண்றீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். I hope you are doing well. எப்பயுமே ஒரு லெட்டரை நீங்க எழுதும் பொழுது ஓப்பனிங் டைம்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இதுதான். I hope this message finds you well. Something happening now. Wishing the problem to turn positive. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, அது கண்டிப்பா பாசிட்டிவா முடியணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். I hope things are going well for you. I hope these can help you more to speak English like native speaker. I hope you can subscribe to my channel and watch my videos consistently. Thanks for watching.